வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே. அதாவது விருச்சிகம் ராசி என்பது ஜோதிட சக்கரத்தில் 8வது ராசி. இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் மற்றும் கேது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியம், ஆழ்ந்த சிந்தனை, ஆர்வம், இரகசியத்தன்மை மற்றும் வலிமையான மனப்பக்குவம் கொண்டவர்கள். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பிறரிடமிருந்து எளிதில் புரிந்து கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் ஆற்றல் மிகப்பெரியது. விருச்சிகம் என்றால் அதுவே தீவிரம், அதுவே உண்மையான ஆழம். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் வெளிப்படையாக இருப்பதில்லை. அவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் இரகசியத்தை பாதுகாக்கும் வல்லவர்கள். அதிலும் முக்கியமாக இவர்கள் எதை முடிவு செய்தாலும் அதை அடைவதற்கு முழு மனதுடன் உழைப்பார்கள். இடையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள். ஒரு போர் வீரரைப் போல கடைசி வரை போராடுவார்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருவரிடம் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றுவார்கள். இவர்களிடம் கிடைக்கும் நட்பு மிக விலை மதிப்புடையது. அதேபோல் வெளியில் சாந்தமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பேராற்றல் நிறைந்தவர்கள். சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இவர்களுக்கு அதிகம். அதிலும் முக்கியமாக இவர்கள் பாதியில் நிற்க மாட்டார்கள். காதல், வேலை, கலை, அறிவியல் எதிலும் தீவிரமாக ஈடுபடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் அரை மனதுடன் நடப்பது கிடையாது. குறிப்பாக இவர்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். மறைமுக உலகம், ஜோதிடம், யோகம், தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருந்தாலும் சூழ்நிலை தேவைப்படும் போது இயல்பாகவே தலைவர்களாக மாறுவார்கள். மக்கள் அவர்களை பின்பற்றும் தன்மை உண்டு. அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தனித்த அடையாளத்தை உருவாக்குவார்கள். அதிகாரம், ஆராய்ச்சி, இராணுவம், காவல், மருத்துவம், வணிகம், பொறியியல், அரசியல் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் அமர்ந்திருப்பதுதான். சனி வக்கரமாகும் போது புதன் சூரியன் மேல் அமரும் போது நண்பர்களால் துரோகம் ஏற்படும். முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்பு ஏற்படும். பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. கால், முட்டி, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கும் வாய்ப்புள்ளது. விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன், கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை பயக்கும். இது தேவையில்லாத கெட்ட பெயரை உண்டாக்கும். கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நல்லதற்காக பேச போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளது. வேலை நிமித்தமாக பணம் காணாமல் போவது, திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வண்டி, வாகனங்கள், பேச்சுவார்த்தை, பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கப் போகிறது. பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமான ஆர்வம் கொண்டவர்களாகவும் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவும் பிறக்கின்றனர். ஜோதிட ரீதியாக அவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்கள். அவர்களின் ஆர்வம், உற்சாகம் தாராளத்துடன் பயண அனுபவத்தை நினைவில் நிறைந்த மகிழ்ச்சியாக மாற்றும். சாதாரண இடங்களும் அவர்களுடன் போனால் மறக்க முடியாத நினைவுகளாகவே மாறும். சரி, இதே மாதிரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.